ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் லேட்டஸ்ட் நியூ ப்ளவுஸ் டிசைன் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வந்திருக்குங்க. சேலை பார்டர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை பார்டர் கலர்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம டிசைன் பார்த்தீங்கன்னா சேலையில் ஓரத்தில் வந்து நம்ம 6 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு இந்த ஓரத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு நம்ம சேலை கிளாத் தான் யூஸ் பண்ண போறோம். இல்லை உங்களுக்கு சேலை எல்லாம் கட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜாஸ்மின் கிளாத் கூட வாங்கி நீங்க மாடலுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் நான் வைக்காம ப்ளவுஸ் கலரும் சேர்ந்து வர மாதிரி தான் நான் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க. நம்ம உயரம் வந்து 3 இன்ச், அதே மாதிரி அகலமும் 3 இன்ச் வர மாதிரி நம்ம பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளூ கலர்லையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஆரஞ்சு கலருமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம். ப்ளவுஸில் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக 1 இன்ச்சு வர மாதிரி கழுத்து ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்கு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்கு நம்ம இந்த பீஸ் வச்சு தைக்கையில உங்களுக்கு கரெக்டாக ஒரே மாதிரி வரும். இல்லை அப்படின்னா முன்ன பின்ன உங்களுக்கு ஏற்றி இறக்கமாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி நெக்கு ஃபுல்லாகவே 1 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆனில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க. இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து தச்சிருவாங்க. இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக வந்து போய்கிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு தாங்க கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்குங்க. பார்க்கறதுக்குமே அழகாகவும் இருக்கும். இப்போ நம்ம நெக்கு ஃபுல்லாகவே 1 இன்ச்சு மார்க் பண்ணி கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத் ஃபுல்லாகவே நம்ம மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாங்க. அதை எப்படி நம்ம மடித்து தையல் போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சமோசா ஷேப்பில் வந்து அந்த கிளாத்தை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த கிளாத்தையும் 2ஆக ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம தையல் போடணுங்க. 1/4 இன்ச்சு கேப் போட்டுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். எல்லா பீஸையுமே இதே மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோங்க. மறுபடியும் நான் தச்சு காமிக்கிறேன் பாருங்க. 2ஆக ஃபோல்டு பண்ணுங்க. திருப்பி அதையும் ஃபோல்டு பண்ணுங்க. சமோசா மாதிரி உங்களுக்கு இருக்கும். திருப்பி அதையுமே நீங்கள் 2ஆக ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி சமோசாவாக கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஆரஞ்சு கலர் கிளாத்தையும் ப்ளூ கலர் கிளாத்தையும் சேர்த்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கிளாத் எல்லாமே சமோசா மாதிரி நம்ம தச்சு எடுத்துட்டோங்க. இப்போ இந்த கிளாத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் பிசுறு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பீஸ்லையுமே இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் இருக்கும். எல்லா கிளாத்தையுமே நம்ம தச்சு கட் பண்ணி எடுத்துட்டோங்க. பாருங்க, நீட்டாக வந்து எந்த பிசுறுமே இல்லாமல் நம்ம தச்சு எடுத்திருக்கோம். 2 கலர்லையுமே நம்ம தச்சு எடுத்துட்டோங்க. இப்போ ப்ளவுஸில் வந்து எப்படி டிசைன் வைக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து தைக்க ஆரம்பிங்க, இல்லை அப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து தைக்க ஆரம்பிங்க. ஏதோ ஒரு பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சமோசாவை தச்சுட்டுங்க அதை ஒட்டினாப்லேயே இன்னொரு சமோசாவை வச்சு தைங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 கலர் வந்து ஆரஞ்சு கலர் வச்சு தைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒன்று வச்சு தைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 3 கலர் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் வச்சு தைக்கணும். இந்த மாதிரி நான் வச்சு இந்த ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ண போகிறேன். இல்லை இந்த ப்ளூ கலர் வேணாம்னு நினச்சிங்கன்னா கூட ஃபுல்லாகவே நீங்கள் ஆரஞ்சு கலராகவே வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி 2 கலர் வச்சு தைக்கும் போது உங்களுக்கு பார்க்கறதுக்குமே லுக்காக நல்லாயிருக்கும். நெக்கில் ஒரு சைடில் வந்து நான் ஃபினிஷிங் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் இதே மாதிரியே நம்ம வச்சு தச்சு எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் நெக்கை சுற்றியுமே 2 சைட்லேயுமே நம்ம பீஸ் வச்சு நம்ம தச்சு எடுத்துட்டோங்க.
நீட்டாக வந்து நம்ம தச்சு எடுத்திருக்கோம், எந்த பிசுறுமே இல்லாமல். இப்போ அந்த நெக்கை ஒட்டி வந்து நம்ம லேஸ் வச்சு தச்சுக்கலாங்க. நீங்கள் லேஸ் வச்சு தைக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் பைப்பிங் கூட வச்சு தச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லேஸ் வச்சு அந்த நெக்கை ஃபுல்லாகவே சுற்றி நான் தைக்க போகிறேன். நெக்கை சுற்றி நம்ம லேஸ் வச்சுமே நம்ம தச்சிட்டோங்க. இப்போ வந்து நம்ம டைமண்ட் ஷேப்பில் நம்ம அந்த சமோசா வந்து மாற்ற போகிறோம். நம்ம பீட்ஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோங்க. அது எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ கிளாத்தை வந்து நம்ம டைமண்ட் ஷேப்பில் வந்து நம்ம வச்சு நம்ம தைக்க போகிறோம். எப்படி வந்து கிளாத்தை வந்து திருப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கிளாத்தை டைமண்ட் ஷேப்பில் மாற்றிட்டு நம்ம பீட்ஸ் வச்சு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாங்க. பீட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலரில் நிறைய சைஸில் வந்து கிடைக்குது. உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு பிடிக்குதோ அதை வாங்கி நீங்கள் தைச்சிக்கலாம். நான் வந்து கோல்டு கலர் பீட்ஸ் தான் வச்சு தைக்க போகிறேன். நான் தைக்கிற பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 3mm பீட்ஸ் வந்து நான் தைக்கிறேங்க. நம்ம நெக்கை சுற்றியுமே இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கிளாத்தை மாற்றிட்டு நம்ம இந்த பீட்ஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சமோசாவை டைமண்ட் ஷேப்பில் மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி கிளாத்தை மாற்றிட்டு நம்ம வந்து பீட்ஸ் வச்சு நம்ம தைக்கணும். நம்ம கை ஊசியில் நம்ம தைக்கிற நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 4 நூல் வர மாதிரி கோர்த்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கீழேருந்து மேலே ஊசியை எடுக்கணுங்க. எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பீட்ஸை வந்து அதில் கோர்க்கணும். கோர்த்துட்டு நம்ம வந்து அதை லாக் போடணும். பாருங்க, நான் எப்படி வந்து பீட்ஸ் வந்து கோர்க்கிறேன் அப்படிங்கிறத பாருங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டு ஊசியை நம்ம மேலே எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அந்த பீட்ஸ் பக்கத்திலேயே நம்ம வந்து ஊசியை வந்து கீழே இறக்கலாம். மறுபடியும் அந்த பீட்ஸ் பக்கத்திலேயே ஊசியை வந்து மேலே எடுக்கலாங்க. இப்போ நான் அந்த பீட்ஸை வந்து நான் வந்து லாக் போட போகிறேன். அது எப்படிங்கிறத பாருங்க. இப்போ மேலே வந்து எடுத்தாச்சு. அந்த பீட்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்கும். அந்த ஹோலுக்குள்ளே நீங்கள் இந்த ஊசியை விடணும். விட்டுட்டு துணிக்கு அடியில் அந்த ஊசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீட்ஸ் வந்து லாக் ஆயிரும். இப்படி தைச்சிங்கன்னா அந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரம் அந்து போகாமல் இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கிளாத்தையும் இந்த மாதிரி தைக்க ஆரம்பிக்கலாம். நெக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் பீட்ஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோங்க. நெக்கு ஃபுல்லாகவே நம்ம டிசைன் வச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோங்க. பார்க்கறதுக்குமே லுக்காக அழகாக வந்து நம்ம தச்சு எடுத்துருக்கோம். பீட்ஸுமே நம்ம கோர்த்து எடுத்துட்டோங்க. நீங்கள் ஒரே கிளாத்தாக கூட வச்சு நீங்கள் தச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி நீங்கள் தச்சுக்கலாங்க. இந்த டைமண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக வேணாலும் நீங்கள் தச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த அளவுக்கு வச்சு தச்சா தான் உங்களுக்கு பார்க்கறதுக்குமே லுக்காக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கைக்கு டிசைன் வந்து ஆல்ரெடி அதில் இருந்தது. நம்ம நெக்கு மட்டும் நம்ம டிசைன் வச்சு நம்ம தச்சுருக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கையிலையுமே உங்களுக்கு பீட்ஸு ஸ்டோனு எல்லாமே இதுலேயே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 3 கழுத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கையில் மிச்சம் இருந்த அந்த கிளாத்தை வச்சு நான் வந்து முன்னாடி வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். 2 பக்கத்துலேயுமே கையில் மிச்சம் இருந்த அந்த துணியை வச்சு நான் வந்து தச்சுருக்கேன். நீட்டாக நம்ம தச்சு எடுத்துட்டோம். கிராண்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இதான் வந்து சேலை. இந்த சேலையோட சட்டையை தான் நம்ம வந்து டிசைன் வச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணியிருக்கோங்க. இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்குங்க. நம்ம சீக்கிரமாகவும் தச்சு எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றினா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மொத்தம் 450 ஓவர் போடுவாங்க. 4 இன்னிங்ஸ் 40 விக்கெட்டு.